வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கீமா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம கடாயெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாகவே தோசைக்கல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்க போது கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்ல நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு கொஞ்சம் ஓட்டையாக வரணும், அப்போ தான் அதில் மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சும்மா கையில் எடுத்து போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துருங்க. அப்போ தான் இது நல்லா முருகி வரும். இந்த ஸ்டேஜ்லேயே வெண்ணெய் சேர்த்துருங்க, இல்லாட்டி தோசை ரொம்ப ட்ரை ஆகிடும். வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் பன்னீரை துருவி சேர்த்துக்கிறேன். டைரெக்டாகவே இதிலே துருவிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு வெஜிடபிள் மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிடலாம். நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் சேர்க்கலை, வெறும் வெங்காயம் தக்காளி தான் சேர்த்துருக்கோன்றனால உடனே இது மேஷ் ஆகிடும். அதனால தான் நான் இன்றைக்கி டைரெக்டாகவே தவாலையே நான் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் தனியாக ஒரு கடாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அப்படி இருக்கும் போது பன்னீரை மட்டும் நீங்கள் கடைசியாக தோசை மேலேயே சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பன்னீர் ரொம்ப மெல்டடாக தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக இருக்காது. அது ரொம்ப சூடு பட்டுச்சுன்னா மெல்ட் ஆகிடும் துருவி சேர்க்கும் போது. இந்த மாதிரி ஃபுல்லாக மேஷ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறதில்ல, இது அப்படியே ஒன் சைடு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நல்லா முருக விடுங்க. கருகிடக்கூடாது, லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக நல்லா முருக விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எச்சி உருதா அந்தளவு டேஸ்ட்டாக அது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது கூட நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நம்மளோட சூப்பரான பன்னீர் கீமா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாதாரண தோசை ரெசிப்பியை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.